அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, சிங்கப்பூர்ல இசிஓ கோர்ஸ் எப்படி பண்றது, இதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும், எவ்வளவு சம்பளம் வாங்கலாம், அதே போல இதை படிக்க எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிற பத்தி ஏ டு இசட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இசிஓ கோர்ஸை எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். இதை நீங்க சிங்கப்பூர் பாலிடெக்னிக்ல படிக்கலாம், அதே போல பிசிஏ அகாடமில படிக்கலாம். நம்ம இப்ப சிங்கப்பூர் பாலிடெக்னிக்ல எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இசிஓ அப்படிங்கிறது என்வைரன்மெண்ட் கண்ட்ரோல் ஆபீசர் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் இந்த இசிஓ அப்படிங்கிறது. இந்த கோர்ஸ் படிக்க நீங்க விருப்பப்பட்டா உடனே தாமதிக்காம அட்மிஷனை போட்டுருங்க. ஏன்னு கேட்டா போன வருஷம் 2024 டிசம்பர் 25ல இருந்து இந்த மாசம் ஜனவரி 2025 24ஆம் தேதியோட அட்மிஷன் முடிய போகுது. அதனால நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம போயிடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்பட்டா உடனே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இந்த கோர்ஸ் பிப்ரவரி 2025 24ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 16 2025 வரைக்கும் நடக்கும். மொத்தம் நீங்க 16 நாள் ஈவினிங் கிளாஸ் போற மாதிரி இருக்கும். அதாவது 50 ஹவர் நீங்க அவசியம் கிளாஸ் அட்டன் பண்ணியே தான் ஆகணும். அதாவது கிளாஸ் ரூம்ல நீங்க அவசியம் இருக்கணும். சரிங்களா? சாயங்காலம் 6:30 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். 2 மணி நேரம் கிளாஸ். ஒரு வாரத்துல 3 நாள் கிளாஸ் எடுப்பாங்க. அதாவது திங்கள், புதன், வெள்ளி. சரிங்களா? இந்த 3 நாளும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஒரு சில நேரம் தேவைப்பட்டா இந்த கிளாஸ வேற நாள் மாத்துறது கூட வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வரும். அதாவது 100 கேள்வியை கொடுத்து நீங்களே டிக் பண்றது அல்லது ரவுண்ட் பண்றது, அதாவது ஆன்சரை நீங்களே தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுக்கு வரும். ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நீங்க பாஸ் மார்க் 70ல இருந்து 75க்கு மேல எடுத்தாவே நீங்க பாஸ் பண்ணிடலாம். ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய வருகை அவசியம் 75% இருக்கணும். அதாவது நீங்க தயவு செஞ்சு எல்லா நாளுமே கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு அவங்க நடத்துறது ஈஸியா புரியும். ஈஸியா ஒரே தடவையில பாஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸ் படிக்க எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு பாத்துருவோம். சிங்கப்பூர் பாலிடெக்னிக்ல இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1000 வெள்ளியில இருந்து 1100 வெள்ளிக்குள்ள நீங்க கோர்ஸை முடிச்சிடலாம். இந்த கோர்ஸை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 வாரத்துக்குள்ள உங்களுக்கு சர்டிபிகேட் கையில வந்துடும். நீங்க ஆன்லைன்ல போயிட்டு கூட நீங்க சர்டிபிகேட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இசிஓ ஆபீசரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சம்பளம் ஃபாரினருக்கு 1500ல இருந்து 2000 வெள்ளி கன்ஃபார்மா கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, இந்த இசிஓ கோர்ஸ் முடிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க, நீங்க டைரக்டா NEA அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்லோடு பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஏன்னு கேட்டா இந்த இசிஓ ஆபீசருக்கு சம்பளம் 4000 வெள்ளியில இருந்து 5000 வெள்ளி வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அதனால இந்த கோர்ஸ் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டரா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாத்துறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் படிக்க என்னென்ன ரிக்வயர்மெண்ட், அதாவது என்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத பாத்துருவோம். நீங்க டிப்ளமோ அல்லது டிகிரி, எந்த டிகிரியா இருந்தாலும் சரி, எந்த டிப்ளமோ இருந்தாலும் சரி, கையில சர்டிபிகேட் இருக்கணும். அந்த சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த கோர்ஸை அப்ளை பண்ணலாம். அதே போல நீங்க இந்த டிப்ளமோ இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, இது முடிச்சதுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது இருந்துச்சுனாவே நீங்க டைரக்டா இந்த கோர்ஸை அப்ளை பண்ணலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த இசிஓ கோர்ஸ்ல எதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு ஓரலா தெரிஞ்சுக்குவோம். இதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா ஒரே தடவையில பாஸ் பண்றதுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு இசிஓ ஸ்கீம் அண்ட் என்வைரோமெண்டல் லா. அதாவது இந்த இசிஓ சம்பந்தமான சுற்றுப்புற சூழல் மற்றும் விதிகளை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு இசிஓ ஸ்கீம், அதுல என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. மூணாவது பாயிண்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் டிசீஸ், அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வர மாதிரியான வேலைகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத, அதை எப்படி சேஃபா கையாளணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நாலாவது பாயிண்ட் வந்து வெக்டார் கண்ட்ரோல். வெக்டார் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதாவது இந்த கொசு உற்பத்தி ஆகாம எப்படி தடுக்கிறது, கொசு மருந்து எப்படி அடிக்கணும், எந்தெந்த இடத்துல எல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அஞ்சாவது பாயிண்ட் வந்து ஃபுட் சேஃப்டி. சரிங்களா? இந்த சாப்பாட்டுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, என்னென்ன கெடுதிகள்லாம் இருக்கு, அதை எப்படி கையாளணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆறாவது பாயிண்ட் வந்து எஃபெக்டிவ் ப்ரோக்யூர்மெண்ட் ஆஃப் கிளீனிங் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ், அதாவது உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, எப்படி அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏழாவது பாயிண்ட் வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஏர் பொல்யூஷன்னா காற்று மாசுபாடு ஆகாம எப்படி தடுக்கிறது, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிற பத்தி சொல்லி கொடுப்பாங்க. எட்டாவது பாயிண்ட் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல். நாய்ஸ்ங்கிறது வந்து சத்தம், அதாவது நீங்க வேலை பார்க்கறது பொதுமக்களுக்கு சத்தமா இருந்து தூங்க முடியாம ஏதாவது டிஸ்டர்புகள் வருமா, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் எர்த் கண்ட்ரோல், அதாவது தண்ணி சுத்தமா இருக்கா, நீங்க உங்க சைட்ல இருந்து தேங்கி இருக்க தண்ணியை நீங்க வெளியாக்கும் போது எப்படி சுத்தப்படுத்தி வெளியாக்கணும், சேரோட வெளியாக்க கூடாது. அந்த மாதிரி வெளியாக்குனா உங்க கம்பெனிக்கு வந்து ஃபைன் அடிச்சுட்டுருவாங்க. அதுக்கு முழுக்க பொறுப்பு நீங்க தான். அதனால அது எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற அந்த குப்பையெல்லாம் எப்படி நம்ம அப்புறப்படுத்துறது, அதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும், நோய்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு A to Z தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சொன்னது எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு வேற ஏதாவது கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.